ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம வந்து தக்காளி கிரேவி பண்ண போகிறோம். இது 1 மாதத்துக்கு கூட நம்ம வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், 1 கிலோ தக்காளி நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கு தகுந்த இஞ்சி, பூண்டு, கடுகு, நல்லெண்ணெய், காஷ்மீர் மிளகாத்தூள். வாங்க இப்போ நம்ம இஞ்சி அரைக்கலாம். அது 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 இஞ்சி பூண்டு நல்லா அரைச்சாச்சு. இதை பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா ஊற்றலாம். அடுப்பத்தை வச்சு கடாய் வச்சுருக்கு. இப்போ நம்ம கடுகு போடணும். என்ன காய்ச்சல் இந்த கடுகு வெடிக்கட்டும். பாருங்க, கடுகு நல்லா வெடிச்சோடனே நம்ம கருவேப்பிலை போட்டுருவோம். இப்போ இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு விழுது நல்ல பச்சை வாசனை போக வதக்கணும். நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ள தக்காளியை நம்ம அரைச்சதை வந்து இதில் போட்டு கொஞ்சம் நம்ம இது போடணும். வடி கொஞ்சம் தக்கையாக இருக்கும் பாருங்க. அதெல்லாம் இல்லாமல் இதை நம்ம இப்படி பண்ணணும். கரண்டி வச்சு பண்ணிக்கலாம், இல்லை கையிலையும் பண்ணலாம். அதனால் ஒன்றும் இல்லை. இப்போ வடிகட்டி இந்த நல்லா எடுத்துக்கிட்டோம். அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தோலி எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம இதில் போட்டு எடுத்தோம்னா, ஜல்லடை போட்டு எடுத்தோம்னா வந்துடும். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு வந்து நல்லா பச்சை வாடை போக நம்ம வதக்கணும். இதுக்கு நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். வேறு எந்த எண்ணெயும் ஊற்றக்கூடாது, டேஸ்ட்டு கொடுக்காது. இப்போ அடுத்து கொஞ்சம் பெருங்காயம் போடணும். கொஞ்சம் பெருங்காயம் நிறம் மாறிடுச்சு. இப்போ நல்லா இருக்குது. இப்போ இந்த தக்காளி அரைச்சதை நம்ம இதில் ஊற்றுவோம். அவ்வளோதான். இது தண்ணியை நம்ம ஊற்றவே கூடாது. இதில் என்ன செய்யணும், தண்ணியே ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் நல்லா பச்சை வாடை போக நல்லா கிண்டணும். இதுக்கு தேவையான மிளகாத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள், ஒரு 3 டீஸ்பூன் போடுங்க. அதாவது பழத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கிறணும்.
இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். இது பாருங்க, இது நல்லா வெந்து எண்ணெய் மேலே அப்படியே மிதக்கணும், பச்சை வாடை போக நல்லா இருக்கும். இதை நம்ம 15 நாளைக்கோ 1 மாதத்துக்கோ ஆஃபீஸுக்கு போகிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப உபயோகமாக இருக்கும். இது இந்த மாதிரி தக்காளி கம்மியாக விற்கும்போது வாங்கி இந்த மாதிரி நீங்கள் சட்னி பண்ணி வச்சுக்கலாம், கிரேவி பண்ணி வச்சுக்கலாம், தொக்கு பண்ணி வச்சுக்கலாம். இது கொஞ்சம் வேகட்டும். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? செம்மையாக இருக்கு. இது நம்ம சாப்பாட்டுக்கு வச்சுக்கலாம், இட்லி தோசைக்கு வச்சுக்கலாம், சட்னியாக வச்சுக்கலாம், செம்மையாக இருக்கும். ஆனால் இது வந்து கெடாது. நம்ம வாட்டில் ஆற வச்சு பாட்டில் எடுத்து வச்சிட்டோம்னா அது சாம இருக்கும். நீங்கள் அவசரத்துக்கு ஆஃபீஸ்க்கெல்லாம் போகிறவங்க இந்த மாதிரி செய்து வச்சுக்கிட்டு சாப்பாடு மட்டும் வடிச்சிட்டு அதில் போட்டு நீங்கள் சாப்பிட்லாம். பாருங்கள் எப்படி இருக்குங்க. தண்ணியெல்லாம் வத்திருச்சு. இந்த பாருங்கள் மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள், நல்லா இருக்கு பாருங்கள். இதுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்க்கவே கூடாது, தண்ணி சேர்க்காமையே பாருங்க எப்படி இருக்குது. பாருங்கள், எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.